வணக்கம். விஎல்ஜி பிரசன்ஸ் இன்னைக்கு உங்களுக்காக சொல்ல போற அருமையான கதை மலையில் பெய்த மழை. எழுதியவர் ஸ்ரீ தாமோதரன். கதைக்குள்ள போலாமா? நீலகிரி மலையின் ஊட்டி நகரையும் தாண்டி மைசூரை நோக்கி செல்லும் மலைத்தொடரில் அமைந்துள்ள பெங்கிட்டி கிராமம். நேரம் காலை 5:30. மழை மெல்லிய தூறலாய். ஏயா, இன்னைக்காவது கரண்ட் ஆபீஸ் போய் கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு வழி பண்ணுவியா? பொன்னாச்சி கணவன் திம்மனிடம் சொல்லி கொண்டிருந்தாள். இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, கரண்ட் ஆபீஸ் போய் என் வேலையை முடிச்சிட்டு தான் வேலைக்கு போறேன். திம்மன் உறுதியாய் மனைவியிடம் சொன்னான். நேரம் காலை 8:30. மழை கொஞ்சம் வழுக்க தூறலாய் மாறியது. கரண்ட் ஆபீஸில் திம்மனின் உறவு பையன். திம்மண்ண, அப்ளிகேஷன் எல்லாம் ரெடி. நீங்க கட்டின வீட்டுக்கு சொத்து வரி ரசீது வைக்க சொல்லுவாங்க. அதை மட்டும் ஏற்பாடு பண்ணி கொண்டாங்க, சேர்த்து கொடுத்துடலாம். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஏற்பாடு பண்ணிடலாம். நேரம் காலை 10:30. மழை சாரலாய் பெய்ய ஆரம்பித்தது. பெங்கிட்டி பஞ்சாயத்து அலுவலகம். ஏன் சார் இவ்வளோ நேரம் பண்றீங்க? மழை வேற தூரிக்கிட்டே இருக்கு. சீக்கிரமா பஞ்சாயத்து வீட்டு வரி கட்டின ரசீதை கொடுத்தீங்கன்னா கரண்ட் ஆபீஸ்ல கொடுத்து வீட்டுக்கு கரண்ட் கொடுக்க அப்ளிகேஷன் கொடுத்துடுவேன். இவனது அவசரம் புரியாமல் அல்லது புரிந்தும் புரியாதது மாதிரி கொஞ்சம் இரு, மெதுவா அந்த சீட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டார் ஆறுமுகம். திம்மா, எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்டை கட்டி முடிச்சிட்ட. இருந்தாலும் தனியா இருக்கேப்பா. அந்த காட்டுக்குள்ள அடிவாரத்துல கட்டியிருக்கிய, பயமா இல்லையா? கூலிக்கு மாரடிக்கிறவனுக்கு கிடைச்ச இடம் சொர்க்கம் தானுங்களே. எனக்கு கரண்ட் மட்டும் கிடைச்சிடுச்சுன்னா என்ன மாதிரி நிறைய ஆளுங்க அங்க வந்துடுவாங்க. சரி சரி, இத்தனை நாள் பொருத்திய, இப்ப என்ன அவசரம்? கொஞ்ச நேரம் இரு, இந்த ரசீது. ஆமாங்க, இந்த ஒரு வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கு எனக்கு ஊர் முழுக்க கடன் ஆயிடுச்சு. அப்புறம் கரண்ட்டுக்கு பணம் கட்ட வழி இல்லாம இத்தனை நாள் காத்திருக்க வேண்டியதா போச்சு. இப்ப பாட்டோம் எப்படி பணம் கட்ட முடிஞ்சது? அந்த வயிற்றுச்சில ஏன் கேக்குறீங்க? நீ வேற இந்த மலை ஓரத்துல வீட்டை கட்டி விட்டுட்டு எங்களை கொண்டு வந்து வச்சுட்ட. கரண்ட்டும் இல்லாம எப்படி இருக்கிறது? கை குழந்தைய இருட்டுல படுக்க வைக்க முடியல, பூச்சி புழு எல்லாம் வருது அப்படின்னு என் வீட்டுக்காரி அழுது அழுது கடைசியா காதுல போட்டு இந்த கம்மலை கழட்டி கொடுத்தா. அதைய வச்சு வீட்டு வரைக்கும் கரண்ட்டுக்கும் பணம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்க ரசீத கையில கொடுத்துட்டா கரண்ட் ஆபீஸ்ல என் சொந்தக்கார பையன் இருக்கான், சீக்கிரம் வாங்க ரெடி பண்ணி தரேன்னு சொன்னான். பேசிக்கொண்டே விரைவாக கரண்ட் ஆபீஸுக்கு நடக்கிறான். நேரம் 10:30. மழை மெல்ல அதிகரித்தது. அப்ளிகேஷன் எழுதிட்டீங்கல்ல, அது கூட போஸ்டல் ஆர்டர் வைக்கணும். என்னது, கொண்டு வரலையா? கொஞ்சம் இருங்க, 200 ரூபாய் கொடுங்க. கரண்ட் அலுவலகத்தில் இருந்த சொந்தக்கார பையன் வாங்கி கொண்டு போஸ்ட் ஆபீஸுக்கு அந்த மழையில் ஓடுகிறான். நேரம் 11:45. மழை தொடர் மழையாக பெய்ய ஆரம்பிக்கிறது. போஸ்டல் ஆர்டரை வாங்கி வந்தவன், அப்ளிகேஷன் கூட இதை வையுங்க, இது கூட வீட்டு வரி ரசீதியும் வையுங்க. ஒவ்வொன்றாய் எடுத்து ஒன்றாய் பின் செய்து கொடுத்தவன், சரி, இத அந்த ஆபீஸ் டேபிள்ல உட்கார்ந்துருக்கிறகிட்ட கொடுத்துட்டு போங்க. திம்மன் மரியாதையாய் கொண்டு போய் அவரிடம் எல்லாவற்றையும் கொடுக்க, வாங்கி பார்த்தவர் புரட்டி பார்த்து, சரி, எல்லாம் வச்சிட்டியா? எல்லாம் இருக்கா? ஏற்கனவே பையன் சொல்லி கொடுத்திருந்தான். அதன்படி பாக்கெட்டில் வைத்திருந்த பணத்தை எடுத்து கொடுத்தான். சரி, இன்னைக்கு வர சொல்றேன். ரொம்ப நன்றிங்க. அவசரமாய் வெளியே வர அவருக்காக காத்திருந்த அந்த பையன், சரிண்ணே, நீங்க போங்க, நான் இன்னைக்கே லைன்மேனை கூட்டிட்டு வந்து போட்டுட்டு போறேன். மழை வர இப்படி ஊத்துது, பாக்கலாம், மழை கொஞ்சம் வெறிக்கட்டும். வீட்டுக்குள்ள போற லைன் எல்லாம் கரெக்டா பாக்ஸுக்குள்ள கொண்டு வந்து வச்சிட்டீங்கல்ல? எல்லாம் கரெக்டா வச்சுட்டேன். நீங்க வந்து கரண்ட் கம்பத்துல இருந்து வீட்டுக்கு கொடுக்கணும். என்ன, கம்பம் கொஞ்சம் தள்ளி இருக்கு. அதற்கு அந்த பையன், ஆமா, உங்க வீடு தள்ளி இருக்கே, பாக்கலாம். கரண்ட் கம்பம் ஒரு அளவுக்கு பக்கத்துல இருந்தாதான் கனெக்ஷன் கொடுப்பாங்க. வந்து பாக்குறேன். எப்படியோ பண்ணி கொடு தம்பி. முடிஞ்சா அந்த கம்பத்துல தெருவிளக்கு ஒண்ணு போட்டுடு. ராத்திரியானா அந்த இடத்துல பூச்சி போட்டு அலையுதுங்க. எங்களால இருட்டுல இருக்க முடியல. அந்த மழையிலும் நனைந்து கொண்டே வீடு நோக்கி விரைகிறான். நேரம் 12:30 மணி. பொன்னாச்சி, கரண்ட் ஆபீஸ்ல போய் எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்துட்டேன். சாப்பாடு போடு, சாப்பிட்டுட்டு மதியம் நான் வேலைக்கு கிளம்புறேன். நீ வீட்லயே இரு, வேலைக்கு போயிடாத. கரண்ட் ஆபீஸ்ல இருந்து ஆளுங்க வந்தா நீ இருக்கணும், புரியுதா? நேரம் 1:30 மணி.
மழை வலுவாக பெய்கிறது. என்னையா காலையில ஆளை காணோம்? இப்படி சொல்லாம கொள்ளாம லீவ் போட்டீங்கன்னா உன் வேலையை செய்யறது யாரு? சார் கோச்சிக்காதீங்க, கரண்ட் ஆபீஸ் வரைக்கும் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, முடிச்சிட்டு வந்தேன். கரண்ட் கனெக்ஷன் வாங்கிட்டியா? இல்லைங்க, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள வந்து போட்டுடுறேன்னு சொன்னாங்க. இந்த மழையில எப்படி வந்து போடுவாங்க? எனக்கும் அதுதான் டவுட்டுங்க. பார்க்கலாம், நான் வேலையை பார்க்கறேன். நேரம் மாலை 5:30 மணி. மழையின் வலு குறையவே இல்லை. வீட்டில் லைட் எறும் என்கிற கனவுடனே வந்த திம்மன் யாரும் அங்கு வராததை கண்டு, என்ன பொண்ணாச்சி, கரண்ட்டுக்காரங்க வரலையா? இப்பதான் வந்து பார்த்துட்டு மழையில கம்பம் வழுக்குது, காலையில வந்து போடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படியே அந்த கம்பத்துக்கும் தெருவிளக்கு கொண்டு வந்து போட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. சே, இன்னைக்கு லைட் எரியன்னு எவ்வளவு ஆசையா வந்தேன். நீ அவங்கள இன்னைக்கே கொண்டு வந்து போட சொல்லியிருக்க வேண்டியது தானே. இரவு 8:30. சீக்கிரம் சாப்பிட்டுட்டு படுக்கலாம், காலையில புடிச்ச மழை, கரண்டாவது இன்னைக்கு வந்திருக்கலாம். அவங்கள இப்பவே போட்டுட்டு போன்னு சொல்லியிருக்கணும். பொன்னாச்சி வெடித்தாள். அறிவு இருக்கா உனக்கு? இந்த மழையில அவங்க எப்படி கம்பை ஏறி போட முடியும்? இவ்வளவு நாள் பொருத்திய, இன்னைக்கு ஒரு ராத்திரி ஏறி குதிக்கிற? அவளின் அறிவு இருக்கா என்ற கேள்வி இவனை உசுப்ப, மரியாதையா பேசு, என்ன அறிவு இருக்கான்னு கேக்குற? உங்க அப்பனை அறிவை கொடுத்தான்? எங்க அப்பனை இழுத்தீன்னா உன் மறுவாதை கெட்டுடும். அவள் பேச அவனுக்கு வந்த கோபம் கண்ணு மண்ணு தெரியாமல் வர கன்னத்தில் விட்டான் ஒரு அறை. அவ்வளவுதான், பத்திரகாளியாக்கி விட்டாள் பொன்னாச்சி. போடா, நீயோ உன்ற வீடும். சட்டென்று தொட்டிலில் தூங்கிய குழந்தையை எடுத்துக்கொண்டு கதவை திறந்தவள் அந்த மழைக்கு சற்று மிரண்டாலும் விறுவிறுவென அந்த ஒற்றை பாதையில் அப்பன் வீட்டை பார்த்து நடக்க ஆரம்பித்து விட்டாள். அடித்தவுடன் அப்படியே அதிர்ச்சியாகி நின்று விட்டான். நான் அடிச்சேன்? அதுவும் பொன்னாச்சியா? எனக்கு எதுக்கு இப்படி கோவம் வந்தது? 5 நிமிடங்கள் யோசித்தவன் திடீரென திறந்திருந்த கதவை நிமிர்ந்து பார்த்தான். ஐயோ, இந்த மழையில இருட்டுக்குள்ள குழந்தைய தூக்கிக்கிட்டு போயிருக்காளே, அவன் அப்பா வீடு 1 கிலோமீட்டர் போகணுமே. அவ்வளவுதான், அவனும் வெளியே ஓடி வந்தான். அந்த கடுமையான மழையிலும் இருட்டிலும் அவள் எங்கு சென்றாள் என்றே கண்களுக்கு தெரியவில்லை. இருந்தாலும் அந்த ஒற்றை பாதை வழியாக பொன்னாச்சி பொன்னாச்சி கத்தி கொண்டு ஓடினான். 5 நிமிடத்தில் அவன் கண்களுக்கு அவள் வேகு வேகு என்று அந்த குழந்தை இடுப்பில் வைத்துக் கொண்டு நடப்பது மங்களாக தெரிய ஓடினான். பொன்னாச்சி பொன்னாச்சி நில்லு, விடியா, என்ன விடியா. அவள் முரண்டு பண்ண, பொன்னாச்சி குழந்தை நனையுது பாரு, தயவு செஞ்சு வீட்டுக்கு வா, என்ன மன்னிச்சுடு. அவளை அணைத்து கொண்டு குழந்தை மேல் தண்ணீர் விழாமல் மறைத்து கொண்டு இழுத்தான். இவர்கள் இப்படி இழுப்பறியா இழுத்து கொண்டிருக்க டொம் டொம் என்று பெரும் வெடிச்சத்தம். அப்படி இருவரும் மரம் போல் அதிர்ச்சியாய் நின்று விட்டார்கள். திடீரென விழிப்பு வந்தவனாய், பொன்னாச்சி, சத்தம் நம்ம வீட்டுக்கிட்டதான். அவளையும் இழுத்து கொண்டு வீட்டை நோக்கி ஓடி வந்தான். அங்கே மலை சரிவில் இருந்து சரிந்திருந்த பெரும் மண் சரிவு இவர்கள் வீட்டை முழுவதும் மூடியிருந்தது. ஐயோ என்ற சத்தம் மட்டுமே இருவர் வாயிலிருந்தும் வந்தது. மறுநாள் கரண்ட் கனெக்ஷன் கொடுக்க வந்தவர்கள் வீட்டை காணாமல் அதிர்ச்சியாகி நின்று கொண்டிருந்தனர். இத்துடன் மலையில் பெய்த மழை கதை முற்றம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. நன்றி, வணக்கம்.